அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே பிள்ளைகள், நாங்க இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த கிரகித்தல் பயிற்சி செஞ்சிட்டோம் இல்லையா? அப்படித்தானே? கிரகித்தல் பயிற்சி சார். மதியா ஓகே. இன்றைக்கு நாங்க கிராமர் பகுதிக்கு போக போறோம். அதுல முதலாவது வந்து பெயர்ச்சொல். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க இந்த கிரேட் 9ல படிக்கிற இந்த விஷயங்கள் வந்து ஓஎல் ஏஎல் வரைக்கும் தேவைப்படுகின்ற இலக்கணங்கள். ஆகவே இதுல நீங்க படிக்கிற இலக்கணங்களை ம- மிக கட்டாயம் தொடர்ந்து உங்களோட வச்சிருக்க வரும். ஆகவே அது எப்பவும் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஆகு பெயர். ஆகு பெயர்ன்னு சொன்னா என்னென்ன நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பெயர் சொல் இன்னொன்றுக்கு ஆகி வருமாக இருந்தால் அது நாங்க ஆகு பெயர் என்று சொல்லுவோம். இலகுவான விஷயம் அதுதான். ஒரு பெயர் சொல் இன்னொன்றுக்கு ஆகி வருமாக இருந்தால், இன்னொன்றுக்கு நாங்க அதை பயன்படுத்துவோமாக இருந்தால் அதை நாங்க ஆகு பெயர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு விளையாட்டு, அதாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோமே. நாங்க இலங்கை வென்றது என்று சொல்லுவோம். அங்க இலங்கை என்ற நாடு வென்றுச்சா அல்லது இலங்கையில் இருக்கின்ற அந்த அணி வென்றுச்சா பிள்ளைகள்? இலங்கை வென்றது என்றா இலங்கை நாடு வென்றதா அல்லது அந்த இலங்கை நாட்டினுடைய அணி வென்றதா? இது வென்றது அணி என்ன? ஆகவே இலங்கை அணிதான் வென்றது. அதனால அப்ப நாங்க ஒரு இடத்துடைய பெயரை, அணிக்கு நாங்க இடத்தினுடைய பெயரை கொடுத்திருக்கோம். இலங்கை என்பது ஒரு இடப்பெயர். ஆகவே அதை நாங்க சொல்லுவோம் இடவாகு பெயர். அதாவது அணிக்கு நாங்க இந்த இடத்தினுடைய பெயரை கொடுத்தா நாங்க இடவாகு பெயர்னு சொல்லுவோம். இப்படி நாங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு மாடு ஒரு ஆடு அல்லது கருப்பு நிற ஆடு வந்துச்சுன்னு சொன்னா நாங்க கருப்பு வந்ததுன்னு சொல்லுவோம். என்ன? அப்ப ஆட்டுக்கு நாங்க நிறத்துல பேரை கொடுத்துருக்கிறோமா இல்லையா? அப்படியே கருப்பு வந்தது அப்படின்னு சொன்ன ஒரு நாய், ஒரு கருப்பு நாய் வந்தா கருப்பு வந்ததுன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படி சொல்ற வழக்கம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க அவ. பேசுங்க பிள்ளைகள். கேக்குது சார். ஆஹ் கேக்குது சார். அங்க நாங்க என்ன செய்யறோம்? ஒரு நிறத்தினுடைய அந்த பண்பை நாங்க ஒரு மிருகத்தை கொடுத்திருக்கிறோமா இல்லையா? நிறம் வந்து குணத்தை குறிப்பது தானே. ஆகவே நாங்க அதை குணவாகு பேரன்னு சொல்லுவோம். விளைஞ்சுதான் இவ்வாறு நாங்க பாவிப்பதுதான் ஆகு பெயர் என்று சொல்றது. ஆகு பெயர் நிறைய ஆகு பெயர்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு 6 ஆகு பெயர் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆகு பெயர்களை நாங்க இப்ப பார்ப்போம். சரியா? அப்ப ஆகு பெயர் ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஊர் உறங்கிற்று. இங்க பாருங்க, இப்ப ஊர் உறங்கிட்டுன்னு சொன்னா ஊரா உறங்கிச்சு, ஊர்ல இருந்த மக்களா? ஊர் உறங்கிட்டேன்னா ஊர்ல இந்த மக்கள். ஊர்ல இருந்து ஊர்ல மக்கள் இந்த தான் மக்கள். உறங்கிட்டாங்க. ஆகவே அப்ப மக்களுக்கு நாங்க ஒரு இடத்தினுடைய பேரை கொடுத்துருக்கோமா இல்லையா? மக்களுக்கு நாங்க இடத்தினுடைய பேரை கொடுத்துருக்கோமா இல்லையா? கொடுத்துருக்கோம் தான். ரைட். ஆகவே அது என்ன ஆகு பெயர்? இடவாகு பெயர். அங்க பாருங்க, அடுத்தது ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். ஆத்தி என்றது ஒரு மரம். அவரு மரத்தை சூடி கொண்டிருப்பாரா இல்லாட்டி மரத்துல இருக்கிற பூவை சூடி இருப்பாரா? பூவ. பூவை தான் சூடி இருப்பாரு. என்ன? அப்ப அவர் பூவைத்தான் சூடினது. ஆனா நாங்க ஆத்தி சூடி அவரு மரத்தை நாங்க குறிக்கிறோம். இது பொருள் ஆகு பெயர்ன்னு சொல்லுவோம். ஒரு பொருளுடைய பெயரை நாங்க ஒரு சினைக்கு கொடுத்திருக்கிறோம். விளையாச்சுதான். ரைட். மேற்குறிப்பிட்ட வாக்கியங்களில் ஆத்தி ஊர் என்பன அத்தி மரத்தையும் ஊரையும் உணர்த்தாது அவற்றோடு தொடர்புடைய பூவையும் மக்களையும் முறையே உணர்த்தி நிற்கின்றன. இவ்வாறு ஒரு பொருளுக்கு இயல்பாக உள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு
தொன்று தொட்டு ஆகி வருமாயின் அது ஆகு பெயர் எனப்படும். சரியா? அப்ப ஆகு பெயர் என்றால் என்னன்னு கேட்டா அதுக்கான வரைவிலக்கணம் தான் இங்க தரப்பட்டிருக்கிறது. ஆகு பெயர் என்றால் என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம் நாங்க? ஒரு பொருளுக்கு இயல்பாக உள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருமாக இருந்தால் அதை நாங்கள் ஆகு பெயர் என்று கூறுவோம். ஓகே, விளைஞ்சுதான் உங்களுக்கு இப்ப? ரைட். இப்ப உங்களோட கொப்பியில பெயர் சொற்கள் என்று போட்டு ஆகு பெயர் என்று போட்டுட்டு ஆகு பெயர் என்றால் என்ன என்ற ஒரு வினா போட்டுட்டு இந்த ஹைலைட் பண்ணிருக்கிற இதை எழுதி கொள்ளும். விளைஞ்சுதா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? ஓ சார். ரைட், எழுதுங்க. ஓ சார். பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட பேர்லயே இருங்க. பிள்ளைகள் யாரும் பேர்ல இருந்தீங்கன்னா பேரை மாத்தி உங்களோட சொந்த பேர்லயே இருங்க. யூசுப், நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்களா? யூசுப், ரிஸ்னி. இந்த ஆசியா என்ற பேர், ஆசியா அஸ்ரப் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்மா இது, இல்லாட்டி ரிஸ்னி ஜாயின் பண்ணிருக்கிறீங்களா? ஆசியா அஸ்ரப் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இது, இல்லாட்டி வேற யாரும் பேர்ல இருக்கீங்களா? சார் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ். எந்த ஸ்கூல் மகள் நீங்க? நலிமாஜியால். ஓகே. நேரத்தோடு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்களா? அப்படியா? ஓ. ஓகே ஓகே, ஜாயின் பண்ண சொன்னேன் இல்லையா அவங்கள? ரைட், ஓகே. ஓ. ஓகேம்மா. ஜெயினா அன்று இருக்கிற ஜெயினபா நீங்க? கடுகண்ணாவ ஜெயினபா? ஜெயினா சார். ஜெயினா. நீங்க ஸ்கூல் எது மகள்? இலுக்குவத்த முஸ்லிம் மகாவித்யாலயா சார். ஓகே. ஷிராஸ், ரம்லாக்கா, 3 பேர் இருக்கிறீங்களா? இல்ல சார். ஆ, என்ன 3 பேர் என்னோட ஊர் வந்து ரமலக்க. ஓகே ஓகே ஓகே. ஜெயினா ஷிராஸா நீங்க? ஓகே ஓகே. ஓ. ரைட். ஜெயினா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்க தானே? பே பண்ணிட்டீங்க தானே இல்லையா? இல்லையா இன்னும்? ஓ சார். ஓகே ஓகே. பே பண்ணியாச்சு. சரி, எனக்கு உங்களோட டிவைஸ்ல இருந்து ஒரு சலாம் ஒன்று போடுங்கம்மா. சரி சார்.
எழுதி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, பொருளாகு பெயர். இந்த பொருளாகு பெயர்னு சொன்னா என்னன்னா, பாருங்க, மல்லிகை சூடினார். இந்த மல்லிகை என்று சொல்றது பூவை குறிக்கிறதா அல்லது அந்த மரத்தை குறிக்கிறதா? மல்லிகை என்று சொன்னா பூவை. பூவையா குறிக்கிறது? இல்ல. மல்லிகை என்று சொன்னா மரத்தை தான் குறிக்கும். நாங்க பூவையே குறித்து குறித்து பழகிட்டோம். மல்லிகை பூவென்றா தான் பூ. மல்லிகை என்றா மரத்தை தான் குறிக்கும். அது விளைஞ்சுதா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? மல்லிகை என்ற எதை குறிக்கும்? இப்ப நான் கேக்குறேன், மர மரத்தை தான் குறிக்கும். அப்ப மல்லிகை சூடினாலண்டா அப்படியே மல்லிகை கொடியை இல்லாட்டி அந்த மல்லிகை மரம் ரெண்டும் மல்லிகை மரத்திலையும் வரும் கொடியிலையும் வரும். அப்படியே தூக்கி தலையில வச்சு கொள்றதா இல்லாட்டி பூவை வச்சு கொள்றதா? சொல்லுங்களேன். பூவை தானே. அப்ப பாருங்க, ஓ, இங்கு முதற் பொருளின் பெயர். முதற் பொருள் என்ன? மல்லிகை. முதற் பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலருக்கு ஆகி வந்திருக்கிறது. அதனால் இதனை பொருளாகு பெயர் என்று கூறுவர். கிளியரா அந்த விஷயம்? இப்ப மல்லிகை என்று சொல்றது மரத்தை குறிக்கிறது, சரியா? ஆனா நாங்க மல்லிகை சூடினான் என்று பூச்சூடினதுதான் மல்லிகை சூடினான்னு சொல்லுவோம். அப்ப ஒரு முதற் பொருள்ல நாங்க ஒரு சினைக்கு செய்திருக்கிறோம். ஆகவே இது என்ன ஆகு பெயர்? பொருள் சினையாக பெயரையும் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். இப்ப வெற்றிலை என்று சொன்னா என்ன? இலையா அல்லது கொடியா? கொடியா? வெற்றிலை என்ன? இலை. அது இலையன்னே சொல்லிட்டோமே. அப்ப வெற்றிலை நட்டானண்டா இளைய நாட்டினானா கொடிய நாட்டினானா? கொடியத்தானே நாட்டினது. அப்ப கொடியத்தான் நாட்டினது. ஆகவே இங்க இலையினுடைய பெயர் கொடிக்கு ஆகி வந்திருக்கா இல்லையா? இலையினுடைய பெயரை நாங்க கொடிக்கு சொல்றோமா இல்லையா? விளங்குதா? ஆகவே இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சினையினுடைய பெயரை முதற் பொருள் கொடுத்தா என்ன சொல்லுவோம் நாங்க? சினையாகு பெயர். இப்ப நல்லா தெளிவா விளங்கி கொள்ளுங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், மத்தெல்லாம் லேசா இருக்கும். ஒரு பொருளின் பெயரை சினைக்கு கொடுத்தா பொருளாகு பெயர். ஒரு சினையின் பெயரை பொருளுக்கு கொடுத்தா சினையாகு பெயர். ஓகேயா? கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? அன்ஃபா, ஆலியா கிளியர்னு சொல்றார்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு கிளியர், டவுட் இல்லைன்னு சொல்றார்கள். இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அப்படியா? யாரும் வெக்கப்படக்கூடாது, கிளியர் பண்ணிட்டே போகணும். என்ன கிராமர் கட்டாயம் தெளிவா விளங்கணும். சாரா மரியம் உங்களுக்கு சிக்கலா மகள்? சாரா மரியம் விளங்கலையா மகள்? ஜெயினா விளங்கிச்சுதான்? ஜெயினாக்கு விளங்கி கொஞ்சம் விளங்கல, நல்லா விளங்கி பாருங்க மகள். விளங்கிச்சு சார். ஓகே, சாரா மரியம் பாருங்க. இப்ப ஒரு பொருளினுடைய பெயரை நாங்க ஒரு சினைக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லுவோம்? அத பொருளாக பெயர்னு சொல்லுவோம். இப்ப நாங்க மல்லிகை என்று சொல்றது ஒரு மரத்தை தான் குறிக்கிறது. அந்த மரம் அல்லது கொடியை குறிக்கிறது. அதை நாங்க மல்லிகை சூடினான்னு சொன்னோடனே பூவை சூடுறதுதான் நாங்க மல்லிகை சூடினான்னு சொல்லுவோம். ஆகவே இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு பொருளினுடைய பெயரை அதனுடைய ஒரு சினைக்கு கொடுத்திருக்க. பொருள் சினை என்றது கிளியரா உங்களுக்கு சாரா?
இப்ப மனிதன்டா பொருள், கை, மனிதனுடைய கை வந்து சினை. அது ஓகே தானே, கிளியர் தானே? ஒரு பொருளினுடைய பகுதியை நாங்க ஓம் சார். என்று சொல்லுவோம். இப்ப கிளியரா சாரா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே ஓகே. சாராட ஸ்கூல் எது சாய்ந்த மருது சமாந்துரை என்ன? இல்ல, சம் ஓ ஓகே. சமாந்துரை எந்த ஸ்கூல் மகள்? சென்ட்ரல் காலேஜ் முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயா. ஓகே ஓகே, குட் குட். ரைட். அப்ப பாத்தீங்களா? ஓகேயா? இப்ப இது கிளியரா? அப்ப சினியாக பேர் உங்களுக்கு கிளியரா? இப்ப பாருங்க, ஒரு வெற்றிலை என்றது ஒரு 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 பொருளினுடைய பகுதி, சினை. அப்ப நாங்க அந்த சினையை நாங்க எதுக்கு கொடுத்திருக்கிறோம்? ஒரு பொருளுக்கு கொடுத்திருக்கிறோம். இதை நாங்க சினையாக பெயர்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? கிளியரா? இந்த ரெண்டும் கிளியரண்டா அந்த ரெண்டையும் இப்ப எழுதி கொள்ளுங்க. எழுதுற நேரம் இன்னும் உங்களுக்கு டவுட் வந்தா எனக்கு கேட்டு கிளியர் பண்ணிட்டே போவேன். ஓகே? யாரும் கிராமர்ல பிழை எடுத்துக்கிற கூடாது. எல்லாருக்கும் கிராமர் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. யாரும் பிழை எடுக்க கூடாது, என்கிட்ட படிக்கிறாங்க. ஓகே, அது ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெண்டையும், பொருளாக பெயரையும் சினையாக பெயரையும் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஹன்ஃபா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அகீத், மதீஹா, ரம்ஷா, சஹ்லா, ஜெய்னா. எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், அடுத்தது பாருங்களே. அகீத் ஓகேயாமா? சல்ஹா ஓகேயா? ரைட். Yes, sir. அடுத்த பாருங்க, இடவாகு பெயர். நான் ஏற்கனவே வந்து விளங்கப்படுத்தினேன் நான் உங்களுக்கு. இலங்கை வென்றது. இங்கு இலங்கை எனும் பெயர் விளையாடிய வீரர்களுக்கு ஆகி வருவதால் இதனை இடவாகு பெயர்னு சொல்லுவோம். இலங்கை என்றது இடம் தானே. இந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? சரியா? இலங்கை வென்றது அல்லது பாடசாலை வென்றது சொல்லுவோம். என்ன? ஆகவே இடத்தினுடைய பெயர் அணிக்கு ஆகி வந்திருக்கிறது, வீரர்களுக்கு ஆகி வந்திருக்கிறது. அதே போல பாருங்க, கார்த்திகை பூத்தது. கார்த்திகை பூன்ற ஒரு பூ ஒன்று இருக்கு. இப்ப கார்த்திகை என்ற காலத்தை குறிக்கின்ற பெயர். இந்த காலத்தை குறிக்கின்ற பெயர் பூவுக்கு ஆகி வந்திருக்கிறது. இங்கு கார்த்திகை என்னும் காலத்தின் பெயர் அக்காலத்திலே பூக்கின்ற கொடிக்கு ஆகி வந்திருக்கிறது. இது காலவாகு பெயர். அப்ப மாறி பொழிந்தது என்றது என்ன ஆகு பெயர்? மாறி பொழிந்தது. காலவாகு. வெரி குட், காலவாகு பெயர். என்ன? கோடை அடிக்கிறது என்ன ஆகு பெயர்? காலவாகு. வெரி குட், வெரி குட். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப கோடை என்று அங்க சொன்னது அங்க வெயில, மாறி என்று சொன்னது மழைய, அப்படித்தானே? அப்ப ஒன்றுட்ட பெயரை நாங்க இன்னொன்று கொடுக்கிறோம். அடுத்து பாருங்க, வெள்ளை பூட்டி உழுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். நான் கருப்பு வந்தது, சிவத்தாளில் பால் கலந்தார் எல்லாம் சொல்லுவோமே. அப்ப ஒரு குணத்தினுடைய பெயரை நாங்க இன்னொன்று, வெள்ளை பூட்டி உழுதான்டா, வெள்ளை என்றது அங்க எருமைக்கு, இந்த சாரி எருதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். ஒரு காளை மாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளை. காளை மாட்டுக்கு நாங்க என்னன்னு சொல்றோம்? என்ன? வெள்ளை பூட்டி உழுதானன்னு சொல்லுவாங்க. மாடன்னு சொல்லாம அந்த நிறத்தை நாங்க சொல்றோம். ஆகவே அது குணவாகு பெயர். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு உதாரணம் என்று சொன்னேன். நான் என்னது? கருப்பு வந்தது என்று சொல்லுவோமே. என்ன? அந்த மாதிரி. அப்ப இந்த மூன்று விஷயமும் கிளியரா உங்களுக்கு? இடவாகு பெயர், காலவாகு பெயர், குணவாகு பெயர், மூணு கிளியரா? ரைட், எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓ சார். ஜெய்னா, உங்களோட பேர் வந்து மகள் ரெஜிஸ்டர் ஆகி இல்ல. கட்டாயம் ஒரு உங்களோட பேரை உங்களோட டிவைஸ்ல இருந்து போடுங்க, எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததுக்கு. சரியா மகள்? சரி சார். ம்.
அப்துல் ரஹ்மான் உங்களோட அருக்கம் இருக்கிறாரா? இல்ல சார். வர்றையிலே இப்ப அவரு? மூணையும் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே பிள்ளைகள் பாருங்க, அடுத்தது தொழிலாகு பெயர். அதாவது பொறியியல் உண்டேன். இந்த பொறியியல் என்றது ஒரு தொழிற்பெயர் தானே, அது ஓகேயா? பொறியியல் என்றது ஒரு தொழிற்பெயர் தானே. பொறியியல், ஓடல், நடத்தல். அப்ப ஒரு வினைச்சொல்லோட அல்விகுதி அல்லது கல்விகுதி பெற்று வந்த இன்னும் நிறைய விகுதிகள் இருக்கு உங்களுக்கு கிரேட் 9ன்றதால அதை நாங்க தொழிற்பெயர்னு சொல்லுவோம். ஓடுதல், பாடுதல், ஓடல். அது தெரியுமா உங்களுக்கு? தொழிற்பெயர்ண்டா தொழில் பிள்ளை. ஓ சார். ரைட். அப்ப இங்க ஒரு ஓ தொழிலினுடைய சார். ஒரு தொழிலினுடைய பெயர் வந்து ஒரு உணவுக்கு ஆகி வந்திருக்கு. பொறியியல் உண்டு என்று சொன்னா அங்க அது மீனாக இருக்கலாம் அல்லது இறைச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். என்ன? அப்ப ஒரு 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 பொருளுக்கு நாங்க ஒரு செயலினுடைய ஒரு தொழிலினுடைய பெயரை கொடுக்கிறோம். ஆகவே அது தொழிலாக பெயர். இப்ப சுண்டல் உண்டான் என்றாலும் தொழிலாக பெயர். விளைஞ்சது அது கிளியரா உங்களுக்கு? சரியா? ஓ அதையும் எழுதி கொள்ளுங்க பிள்ளை. சரியா பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? ஓகேயா? இப்ப ஆகு பெயர்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். பொருளாகு பெயர், சினையாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், உணவாகு பெயர், தொழிலாகு பெயர். கிளியரா எல்லாருக்கும் அது? ஓ சார். ஓ சார். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுதி முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஹம்சா, ஓகே. அசைனா, ரைட். இப்ப பாருங்க, நாங்க அடுத்த கிராமர் பகுதிக்கு போக போறோம். ஒரு பொருள் குறித்த பல சொல். இப்ப நாங்க அரசன், கொற்றவன், மன்னன், கோ, காவலன், வேந்தன் என்றெல்லாம் நாங்க ஒரு பொருள் தான். அப்ப அரசனுக்கு தான் இவ்வளவு நாங்க சொற்களை பயன்படுத்துறோம். அப்படித்தானே பிள்ளை? அரசனுக்கு நாங்க எத்தனை சொற்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னா மஞ்சு, மேகம், கால், கார், இது எல்லாமே எதுக்கு நாங்க பயன்படுத்துறோம்? மேகத்துக்கு பயன்படுத்துற சொல்.
அப்ப ஒரு பொருளுக்காக வேண்டி நாங்க பல சொற்கள் பயன்படுத்தலுமா இல்லையா? எனக்கு சொல்லுங்க, இப்ப அம்மாக்கு வேற என்ன சொற்களை பயன்படுத்துறோம் நாங்க? அம்மாக்கு வேற என்ன சொல் பயன்படுத்தலாம்? மாதா ஆஹ் ஓகே. இப்ப உங்களுக்கு கிளியரா? அப்ப பாருங்க, மேலே உள்ள வாக்கியத்தில் அரசன் எனும் சொல் சுட்டும் பல பல ஒரு பொருளை குறிக்க கொற்றவன், மன்னன், காவலன், வேந்தன் முதலான பல சொற்கள் வந்துள்ளன. இவ்வாறு தமிழ் மொழியில் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் உள்ளன. இத்தகைய சொற்களை தெரிந்து கொள்வோம். அப்ப தலைப்பு போடுங்க பிள்ளைகள். ஒரு பொருள் குறித்த பல சொல்லன்னு, ஒரு பொருள் குறித்த பல சொல்லன்னு போட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப பாருங்க, ஆஹ் சாரா வாசிங்க மகள். இந்த அருள் என்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி சாரா. இரக்கம், கருணை, தயவு, கிருபை. ம் தொடர்ந்து வாசிங்க, ஒரு 5 வாசிங்க நீங்க. அடவி, காடு, கானகம், ஆரண்யம், சுரம், கான். இத வாசிங்க, இத வாசிங்க. என்னன்னு வாசிப்பீங்க? அழல், அட காடு, நில்லுங்க சாரா. காடு. காடு, கானகம், ஆரண்யம், சுரம், கான். சாரா, அத காடு கண்டு வாசிக்க கூடாது, காடு கண்டு வாசிக்கணும். சொல்லுங்க. காடு. காடு, ஆஹ் காடு. ஓகே. நான் கிரேட் 11 போற நேரம் அது ஏன் காடு கண்டு வாசிக்கிறேன்னு நான் சொல்லுவோம். இது சொல்றது நாங்க குற்றியலுகுறை சொல்லன்னு சொல்லி காடு என்று சொல்ல மாட்டோம், காடு என்று சொல்லுவோம். ரைட். அடுத்தது அழல் வாசிங்க. அழல் வாசிங்கம்மா. அழல், அக்கினி, கனல், தழல், அழல். தேயு. அக்கினி, கனல், தழல், தேயு, தேயு, தீ, நெருப்பு. ஓகே. மற்றது ஆபரணம். ஆபரணம், ஆரம், இழை. ஆபரணம், ஆரம், இழை, கலன், நகை, பூண். ஓகே. ஆற்றல், உரம், வல்லமை, வலிமை, சக்தி. குட் குட். ஹன்ஃபா வாசிங்க. இப்ப சாரா வாசிச்சது சம்மாந்துறையில இருந்து, ஹன்ஃபா வாசிக்க போற மாத்தலையில இருந்து. வாசிங்க. மாத்தலையில உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். இரத்தம், குருதி, சோரி, உதிரம், செந்நீர், கரை. குற்றம், ஆசு, கசடு, களங்கம், தவறு, பிழை. பிள்ளை. பிள்ளை. கூந்தல், அவங்க வாசிச்சாங்க பாத்தீங்களா? சாரா வாசிச்சாங்க. இது பிழை இல்ல, பிள்ளை. ஓகே. கூந்தல், ம், குழல், கேசம், ம், அலகம். ம், சுத்தம், புனிதம், தூய்மை, பரிசுத்தம், மாசின்மை. ம், சிநேகிதர், நண்பர், தோழர், கேழ்வர். ம். மதிகா களுத்துறையில இருந்து வாசிங்க. மதிகா. துன்பம். துன்பம், அல்லல், இன்னல், இடர், துயர், இடும்பை. நித்திரை. நித்திரை, துயில், உறக்கம், அனந்தல், தூக்கம். நீர். நீர், அப்பு, சலம், புனல், சிந்து, தீர்த்தம். மலை. மலை, அசலம், கிரி, பர்வதம், குன்று, விலங்கல், சிகரம். ஓகே. அப்ப இவ்வளவுத்தையும் நாங்க எழுதி கொள்வோமா பிள்ளைகள்? நீங்க எழுதுற நேரமே உங்களுக்கு நினைவு வார மாதிரி எழுதி கொள்ளுங்க. கொஞ்சம் சொல்லி சொல்லி எழுதி கொள்ளுங்க, அப்ப நினைவுல இருக்கு. ஓகேயா? சரியா?
எழுதி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே புள்ளியல், இன்ஷா அல்லாஹ் இதுல தொடர்ச்சியா அடுத்த கிளாஸ்ல நாங்க எழுதுவோம். அடுத்த கிளாஸ் எப்போ உங்களுக்கு ஹன்ஃபா? நாளைக்கு சார். 8:30. என்ன? ஓகே சார். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஜஸாக்கல்லாஹ். وعليكم السلام. வலைக்கும் وعليكم السلام.